இன்றைய தினம் கன்னியாகுமரிக்கு சென்று கிறிஸ்துமஸ் விழாவிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக கன்னியாகுமரி செல்ல இருக்கின்றேன். நாகர்கோவில் செல்ல இருக்கிறேன். அங்கிருந்து இரவு 7 மணிக்கு புறப்பட்டு கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு அங்கே இருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் ஏற்பாடு செய்துள்ள அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும். அதோடு நாளை தினம் ஆதிராவிட நல மரியாதைக்குரிய மாண்பு அமைச்சர் ஆதிராவிட நலத்துறை அமைச்சருடைய இல்லத்தில் நிகழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த நிகழ்ச்சியில் நாம் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கின்றேன். தொடர்ந்து இந்த அரசு மேல ஸ்டாலின் தொடர்ந்து குற்றச்சாட்டு கூடி வருகிறாரு. கவர்னர்ட்டையும் நம்ம ஊழல் புகார்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் இதுவரைக்கும் நான் என்றைக்கும் முதலமைச்சராக பொறுப்பேற்றேன் அன்றையிலிருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கு ஒன்றும் புதுசா சொல்லல, இதையே சொல்லிட்டு இருந்த இன்றைக்கு போய் மேதக ஆளுநரை சந்தித்து கொடுத்திருக்கிறார். இதுக்கு காரணமே கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு பொதுமக்கள் வாழ்வாதாரம் இழந்து இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் ரங்கராஜன் கமிட்டி பரிந்துரை செய்யப்பட்டது. வாழ்வாதாரம் இழந்து இருக்கின்ற அந்த மக்களுக்கு அரசு நிதியுதவி வழங்க வேண்டும். அந்த பரிந்துரை இன்னைக்கு டெல்டா மாவட்டம், இன்னும் சில மாவட்டங்களில் நிறை புயல், புரவி புயலால், நிவர் புயல், புரவி புயலால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அவை இரண்டையும் கருத்தில் கொண்டு வருகிற தைப்பொங்கல் அன்று எல்லா குடும்பங்களிலும் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு எல்லா அரிசி குடும்ப அட்டைதாரருக்கும் 2500 கோடி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நான் வெளியிட்டேன். 2500 ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நான் வெளியிட்டேன். பொங்கல் தொகுப்பு நான் வெளியிட்டேன். அது மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அது பொறுத்து கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டப்பட்டு அவதூறான பொய்யான குற்றச்சாட்டை இன்றைய எங்கள் அரசு மீது சுமத்தி, அமைச்சர்கள் மீது சுமத்தி, அது ஒரு அறிக்கையில் வாயிலாக மேதக ஆளுநர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதுதான். ரங்கராஜன் கமிட்டி அறிக்கையில வேற என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க? நிறைய கொடுத்திருக்கிறாங்க. அதாவது தொழில் துறையில் எப்படி வரணும், எப்படியெல்லாம் அரசு இருக்கணும், நிறைய மாநில அரசாங்கனுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு கருத்துக்களை பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அந்த பரிந்துரையை ஏற்று நீங்க தொடர்ந்து நடவடிக்கை முடிந்த அளவுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதை ஒரு பொருட்டு தான் புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்று அதிலே குறிப்பிட்டிருந்தார்கள். கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட இந்த காலகட்டத்திலும் இந்தியாவிலேயே அதிக முதலீட்டை ஈர்த்த மாநிலம் தமிழ்நாடு தான். சுமார் 60,000 கோடிக்கு தொழில் முதலீட்டை ஈர்த்திருக்கிறோம். தென் மாவட்ட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பீங்களா சார்? நிச்சயமாக தென் மாவட்டத்தில் புதிதாக தொழில் துவங்குகின்றவர்களுக்கு நாங்கள் பல்வேறு சலுகைகளை அளிக்கிறோம். நிலம் வாங்குவதற்கு 50% அரசாங்கமே அந்த நில மதிப்பீட்டில் வழங்குது. அது இல்லாத நிறைய சப்சிடிகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். மாநிலம் நிறைய வழங்க தயாராக இருக்கும். யார் தொழில் புரிய வந்தாலும் எங்களுடைய அரசு ரத்தன கம்பளம் விழித்து வரவேற்கும். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி கேஸ் சிலிண்டரால் மக்கள் பாதிக்கப்படுவார் என்று பாரத பிரதமர் கடிதம் எழுதியிருக்கின்றேன். இதை குறைக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சருடைய உறவினர்களுக்கு 6,133 கோடி ரூபாய் அந்த சாலை அமைக்கிறதுக்கு உறவினர்களுக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டு, முதல் குற்றச்சாட்டு அதுதான் கொடுத்திருக்கிறார். அதாவது டெண்டர் எடுக்கிறவங்க அவர் காலம் மாதிரி எங்களுடைய காலத்துல டெண்டர் இல்லை, எல்லாம் இ டெண்டர் யார் வேணாலும் எங்க இருந்தாலும் போடலாம். அவருடைய காலத்துல டெண்டர் எடுத்தவங்க இப்பவும் போட்டிருக்கிறாங்க. புதுசா யாரும் டெண்டர் போடல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாரெல்லாம் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் தான் இப்பொழுதும் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அந்த விதிமீறல் இருந்தா தவறு. அவர்கள் அப்போ பாக்ஸ் டெண்டர், இவர் யாரெல்லாம் குற்றம் சொல்றாங்களோ அவர்களாம் பாக்ஸ் டெண்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இப்ப ஷெட்யூல்டு கொடுத்து டெண்டர் போடுறது. இப்ப அப்படி இல்லை. நாம ஆன்லைன்ல விட்டுறோம், பதிவிறக்கம் செஞ்சு அங்கிருந்தே போட்டுக்கலாம். இன்னைக்கு தூத்துக்குடியில இருந்தே போட்டுக்கலாம். அங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக இதுல எப்படி தவறு நடக்கும்? தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வேணால் தவறு நடக்கும். அதுக்கு தவறு நடக்கிறதுக்கு சில உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா, புதிய தலைமைச் செயலகம் கட்டினாங்க. அதுக்கு ஒரு கட்டடம் கட்டணும்னா எஸ்டிமேட் போடுவோம். நீ ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னா இந்த ஏர்போர்ட்டுக்கு எஸ்டிமேட் போட்டு தான் டெண்டர் விடுவாங்க. அதில் மின்பின் ஒரு 10% சில கட்டடம் கட்டுறது விரிவுபடுத்துறது இருந்தால் ஒரு நார்மலாக அப்படி தான் செய்வாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதற்கு 200 கோடி கொடுத்துட்டு 425 கோடி அதுக்கு பில் செட்டில்மெண்ட். இதுதான் ஊழல். இதுதான் ஊழல். எங்களுக்கு என்ன ஊழல்? நீ 6200 கூட என்ன ஊழல் சொன்னா தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும். இது நான் ஊழல் சொல்றேன், நீங்க சொல்லுங்க மறுப்பு. இது வரைக்கும் மறுப்பே சொல்லல. நீதிமன்றத்துக்கும் போய் தடையான வாங்கி வச்சுட்டாரு. 200 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் விடுவதற்கு முந்தி, ஒப்பந்தம் விடுவதற்கு முந்தி அந்த ஒப்பந்தம் என்ன தொகை என்று எஸ்டிமேட், எல்லாத்துக்கும் எஸ்டிமேட் போட்டு தான் டெண்டர் விடுவாங்க. இது நடைமுறை. ஒரு 10-15% இன்னைக்கு கூடுதலா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன ஐட்டங்கள் ஏதாச்சும் சேர்த்தோம். ஆனா 425 கோடிக்கும் போது கிட்டத்தட்ட 130 மடங்கு அதிகமா இருக்கு. இதுதான் ஊழல் நாங்க சொல்றோம். ரெண்டாவது, இந்த டிஎன்ஆர்எஸ் ஃபேஸ் 1 முதல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க. அதான் சொந்தக்காரர் கொடுத்தான்னு சொல்றாங்கல்ல, அவருடைய ஆட்சி காலத்துல பாக்ஸ் டெண்டர், இது உலக வங்கியிலிருந்து பணம் பெற்று இந்த திட்டத்தை அமல்படுத்துற திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் டிஎன்ஆர்எஸ்பி ஃபேஸ் 1 கொண்டு வந்தாங்க. அப்போ ஆற்காடு முதல் திருவாரூர் வரை உள்ள சாலையை மொத்த நிலம் 377.36 கிலோமீட்டர். ஒப்பந்த தொகையடி மதிப்பு 611.70 கோடி. கொடுத்தது எவ்வளவு தெரியுங்களா? 773 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை மாட்டிட்டாங்க, வசமா மாட்டிட்டாங்க. இப்போ எல்லாம் சொல்லி இப்போ அந்த டெண்டர்ல இவ்வளவு அதிகமாக கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 26.43%. எபோ போடல. டெண்டர் போடும்போது ஒரு எஸ்டிமேட் ரேட் இருக்கும், அதுக்கு மேல எபோ போட்டா பரவாயில்ல. ஆனா வேலை செய்ய செய்ய 26 கோடி 26.43% அதிகரிச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஊழல். ரெண்டாவது, நாகப்பட்டினம் முதல் கட்டுமாவடி வரை உள்ள சாலை மேம்படுத்தல் 117.40 கோடி. இதனுடைய ஒப்பந்த மதிப்பு தொகை 198.77 கோடி. இது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 271.26 கோடி கொடுத்துருக்காங்க. எக்ஸஸா 72.49 கோடி. இது ஷெட்யூல்ல குறிக்கப்பட்டதல்ல, வேலை செய்ய செய்ய அதிகரிச்சு கொடுத்துருக்காங்க. 36.47% அதிகமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ராமநாதபுரம் முதல் கட்டுமாவடி வரை உள்ள சாலை மேம்படுத்தல் 143.40 கிலோமீட்டர். இதனுடைய அசல் ஒப்பந்தம் எவ்வளவுன்னா, ஒப்பந்த தொகை 143 கோடியே 41 லட்சம். ஆனா இறுதியா வழங்கப்பட்ட தொகை எவ்வளவுனா 254 கோடி 80 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 77.67% அதிகமா கொடுத்துருக்காங்க. போட்டது எவ்வளவு? 143 கோடி டெண்டர் போட்டது. கொடுத்தது 254.80. டெண்டர் வேலை செய்ய படிப்படி இதை செஞ்சு அதை செஞ்சு 111 கோடி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ஊழல். ஒரே நிமிஷம். ராமநாதபுரம் முதல் தூத்துக்குடி வரை நம்ம ஏரியாவிலேயே 114.67 கிலோமீட்டர். இதனுடைய தொகை 119.26 கோடி தான் ஒப்பந்த தொகை. இதுக்கு கொடுத்தது 203.98 கோடி கொடுத்துருக்காங்க. 203 கோடியே 98 லட்சம். அதிகமாக கொடுத்தது 84.72 கோடி. எக்ஸஸ் 71%. இவ்வளவும் அவருடைய ஆட்சியில் செஞ்ச தில்லுமுள்ளு. இது எல்லாம் பாக்ஸ் டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா நாங்க இதே டிஎன்ஆர்எஸ்பியில் வேர்ல்டு பேங்க்ல வாங்குறது நீங்க நாங்க ஆன்லைன்லயே டெண்டர் போட்டுக்கலாம். இவர் சொல்றாரு, குற்றம் சொல்றாங்களே உறவினர்னு. அப்போ வேர்ல்டு பேங்க் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. இஎம்டி வைப்பு தொகையை பேங்க் கேரண்டியில் கொடுத்தா போதும். இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலையும் வேர்ல்டு பேங்க்ல இருந்து சாலை அமைக்க நாம பேங்க் கேரண்டி இது கொடுத்தா போதும். ஆனா வேர்ல்டு பேங்க் திடீர்னு என்னட்டாங்கன்னா, வைப்பு தொகை கட்டக்கூடாது, நீங்க ஆன்லைன்லயே பணம் கட்டணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. ஒரு சட்டத்தை கொண்டாந்துட்டாங்க. கடன் நாங்கள் உலக வங்கியிலிருந்து கடன் கொடுக்கப்பட்டால்
நீங்கள் ஆன்லைனில் அந்த ஒப்பந்தார் பணம் கட்டினா தான் நாங்கள் உங்களுக்கு கடன் நாங்கள் சேங்ஷன் பண்ணுவோம்ட்டாங்க. அப்போ தான் இந்த உறவுன்னு சொல்கிறாங்களா, அவர் எனக்கு தெரியாது, அவர் போட்டதே எனக்கு தெரியாது. அவர் ஆன்லைன்லேயே டெண்டர் போட்டார், ஆன்லைன்லேயே பணமும் கட்டிட்டார். ஆக இது யாருக்கும் தெரியாது, டெண்டர் போட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஓப்பன் பண்ணும்போது தான் இவருக்கு வருது, புரியுதுங்களா? இதில் எப்படி ஊழல்? அப்புறமேட்டு எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா ஒப்பந்ததாரரும் நாங்கள் இஎம்டி கட்ட முடியாது, கேஷாக கட்ட முடியாது, ஏன்னா 1000 கோடி 500 கோடி வரும்போது நாங்கள் அதிகமாக வைப்பு தொகை கட்ட வேண்டியது, பேங்க் கரண்ட் ஏற்றுன்னு சொன்னையும் மீண்டும் வேர்ல்டு பேங்க் வைப்பு தொகைக்கு பேங்க் கேரண்டி தான் போட்டாங்க. இந்த ஒரு டெண்டர் தான் இப்படி ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்காங்க. ஊழல் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. உச்சநீதிமன்றத்தையும் போச்சு. உச்சநீதிமன்றத்தில் இதை பார்த்துட்டு இதில் அரசியலுக்காக போடப்பட்ட வழக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க. இதுதான் நடந்தது. எங்க இது இவர்கள் செய்த ஊழல். இதெல்லாம் அம்பலத்துக்கு வரப்போகுது, இதெல்லாம் கையில் வச்சிருக்கிறார். சந்தர்ப்பம் வரும்போது இதெல்லாம் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. எந்த காலகட்டத்தில் எதை செய்யணும், ஏன்னா அது எல்லாம் ஓன சொல்ல தானே நவருது. இதெல்லாமே இன்னொன்று என்னன்னா, இவர்கள் யார் யார் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒப்பந்தம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அதிமுக பாஜகவோட கூட்டணி இருக்கு. ஆனா பாஜகவுடைய முக்கிய தலைவர்களே அதிமுக மீது ஊழல் பண்ணிட்டு சொல்றாங்க. யார் ஊழல் சொன்னா? அவரே மறுத்து பேசிட்டார்லப்போ, வரவேற்றுட்டார்ல, அதுதான் கூட்டணி. அரிசி காலத்தில் விட்டதாக ஒரு அறுத்தல், அதுல ஒரு 450 கோடி ரூபாய் தவறானது இழப்பு ஏற்படுதுன்னு சொல்றாரு. அது எப்படி இழப்பு ஏற்படுறாங்க தெளிவா சொல்லப்பா. நீங்க உணவுத்துறை மந்திரியே வந்திருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அருமைக்குரிய அண்ணன் அவர்கள் தெளிவான விளக்கத்தினை, இதற்காக இந்த குற்றச்சாட்டுலாம் வழங்கப்பட்டிருக்கிறது, குற்றச்சாட்டுலாம் கொடுக்கிறார்கள் என்பதனை தெளிவாக சொல்லியிருக்கார்கள். மாண்புமிகு இது புரட்சித்து அம்மா வழியில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரும் புகழுமாக இருப்பது, அதை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி தலைவர் தவறான புகார்களை கொடுத்து கொண்டிருக்கார், தவறான செய்திகளை திறந்தோடு சொல்லிக் கொண்டிருக்கார். இது அண்ணன் அவர்கள் அதுக்கு தெளிவான பதிலை சொல்லிவிட்டார். உணவை பொறுத்தவரை மத்திய அரசு வழங்கிய அந்த அதாவது கொரோனா காலத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு நபருக்கு 5 கிலோ கூடுதலாக வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை தடுத்தார்கள். அந்த உத்தரவு யார் யாருக்கெல்லாம் சொன்னா, ஏஐஒய் அந்தியோதயா அன்ன யோஜனா கார்டு வைத்திருக்கவங்களுக்கும், அதே போல பிரியாரிட்டி கார்டு முன்னுரிமை கார்டு வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிக்கிறது. அதற்காக 13.9 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி ஒதுக்குறாங்க. அது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு நபருக்கு 5 கிலோ வழங்கப்பட்டுள்ளது. இது ரெக்கார்டு. இது எப்ப வேணாலும் எங்க வேணாலும் யார் வேணாலும் பார்த்துக் கொள்ளலாம். இது ஒன்று. இது பிரியாரிட்டி கார்டுக்கும் அதே மாதிரி ஏஐஒய் கார்டுக்கு மட்டும்தான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அம்மா வழியில தாயுள்ளத்தோடு நம்ம அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை கொடுக்கிறோம், எல்லாருக்கும் அரிசியை கொடுக்கணும், ஒரு தரப்புக்கு மட்டும் கொடுத்துட்டு ஒரு தரப்புக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசினுடைய சொந்த நிதியிலிருந்து அவர் தன்னுடைய மிகப்பெரிய அந்த மக்கள் மீது வைத்திருக்கிற ஒரு அந்த மக்களும் இந்த பயண மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கிற உணர்வோடு 1351.5 கோடி ரூபாய் பணம் ஒதுக்குறாங்க. நவம்பர் மாதம் வரை அனைவருக்குமே ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ அரிசி கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக 1351.51 கோடி ரூபாயை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி அதுக்கு 6.05 லட்சம் மெட்ரிக் டன் வாங்கி எல்லோருக்குமே வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே 5 கிலோ அரிசி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது ரெக்கார்டு. எந்த காலத்திலும் இது ஒழித்து மறைத்து விட முடியாது. இது ரெக்கார்டு. தவறான தகவலை தொடர்ந்து கொடுப்பதற்கு இதை நாங்கள் எங்கேயும் எதிரையும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்ய பொய்யான செய்தி வெளியிட்டு மலிவான விளம்பரத்தை தேடுறாங்க. எப்பவுமே திராவிட முன்னேற்றத்துக்கு கை வந்த காலம் தானே, வேற எந்த குற்றச்சாட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே ஆதாரத்தோட இன்னும் நிறைய இருக்குது அவர்கள் மீதெல்லாம். எத்தனை மந்திரி மீது தெரியுமா வழக்கு இருக்குது? அவ்வளவு வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முன்னாள் மந்திரி 22 இந்த தம்பி கொஞ்சம் பேப்பர் இருக்கு. யார் யார் மீது எல்லாமே இப்போ நீதிமன்றத்தில் போட்டு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அமைச்சர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இன்னைக்கு கொண்டு போய் அறிக்கை மூலமா ஆளுநர் கொடுத்துருக்காரு. ஏன்னா இதெல்லாம் விரைவில் நீதிமன்றத்துக்கு வர இருக்குது. ஏற்கனவே
அம்மா இருக்கும்போது போடப்பட்ட வழக்குகள், முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீது அந்த வழக்கெல்லாம் விரைவாக நீதிமன்றத்துக்கு வர இருக்குது. அப்படி வருகின்ற பொழுது இவர்கள் மக்கள் மன்றத்திலே பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கின்ற காரணத்தினால முன்கூட்டியே அதிமுக அமைச்சர் மீது குற்றம் சுமத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி, ஒரு பொய்யான அறிக்கையை உருவாக்கி, இன்றைக்கு எங்களோட அரசு மீது களங்கம் சுமத்துவது, அவதூறு செய்தி வெளியிடுவது, ஒரு மக்களிடத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவது தான் இந்த நிதி இருக்கிறாரு. நீங்க ஒரே நிமிஷம், பெரியசாமி அவர்கள் வீட்டு மனை ஒதுக்கியில முறைகேடு வழக்கு இருக்குது. 22/215 என்னப்பா பியூபி கட்சியூ இதெல்லாம் இருக்குது. பெரியசாமி வருவாய்த்துறை எல்லாம் வீட்டு மனை ஒதுக்கினதுல நிறைய கிட்டத்தட்ட பாத்தீங்களா அவர் மேலேயே 9 கேஸ் நீதிமன்றத்தில் இருக்குது. அப்புறம் சுப தங்கவேலன், நான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா, வீட்டு வசதித்துறை அமைச்சர் மற்றும் தயாநிதி திமுக அது வேற, வீட்டு மனை ஒதுக்கல அது முறைகேடு. KN நேருவர்கள் நல்லா பேசிய சொத்து குவிப்பு வழக்குல இருக்காரு. ஏன்னா அவெல்லாம் சீக்கிரம் போயிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் அடுத்த எலெக்ஷன் இருப்பாங்க இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப எல்லாமே உச்ச நீதிமன்றம், MLA MP மற்றும் முன்னாள் அமைச்சராக இருந்தா கூட இப்ப MLA இருந்தா அவர்கள் மீது இப்ப வழக்கு தொடர்ந்து நடக்குது. இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. அதே மாதிரி வானூரிய ஆறுமுகம் XMLA சொத்து குவிப்பு, பெரியசாமி XMLA தூத்துக்குடி, இங்க தூத்துக்குடி கூட அவர் இறந்துட்டாரா? அவர் மேலேயும் சொத்து குவிப்பு இருக்குது. அவரு போனாலும் சொத்து குவிப்பு விடுற மாதிரி தெரியல. பொன்முடி முன்னாள் அமைச்சர் மற்றும் 9 நபர்கள் அவர் மீது இருக்குது. பொன்முடி சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. பொன்முடி சொத்து குவிப்பு இருக்குது. அசோகன் முன்னாள் அரசு பணி கைவிட்டு பெற்றது இருக்குது. அன்பரசு முன்னாள் அமைச்சர் சொத்து குவிப்பு இருக்குது. சுரேஷ் ராஜன் முன்னாள் சொத்து குவிப்பு இருக்குது. KSSR ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் சொத்து குவிப்பு இருக்குது. NKP ராஜா சொத்து குவிப்பு இருக்குது. தமிழரசி முன்னாள் அமைச்சர் சொத்து குவிப்பு இருக்குது. KR பெரியகரப்பன் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. தங்கம் தென்னரசு சொத்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் இங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர், 6 பேர் அதில் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் வழக்குங்க. LB தருமணி XMLA சொத்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. ராஜா XMLA சொத்து நீதிமன்றத்தில் இருக்குது. கண்ணப்பன் முன்னாள் அமைச்சர் சொத்து குவிப்பு மேல்முறையீடு இருக்குது. அப்புறம் முன்னாள் மதுரை மேயர் குழந்தைவேல் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. முன்னாள் அமைச்சர் ரகுபதி சொத்து குவிப்பு இருக்குது. முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. மாரிமுத்து முன்னாள் MLA சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. MRK பன்னீர்செல்வம் எக்ஸ் மினிஸ்டர் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. MRK பன்னீர்செல்வம் சொத்து குவிப்பு நீதிமன்றத்தில் இருக்குது. பாண்டியன் மதுரை முன்னாள் மேயர் மற்றும் ஒருவர் சொத்து குவிப்பு. ஞானசேகரன் XMLA. இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு இவர் அதிமுகவில் ஊழல், எந்த அதிமுகவில் நீதிமன்றத்தை வழக்கு சொல்லுவாங்க?